ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 11வது அதிகாரத்திலே 1வது வசனம். ஈசா என்னும் அடிமரத்திலே இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஈசா என்பது யார் என்று கேட்டால், தாவீதினுடைய தகப்பனுக்கு பெயர் ஈசா என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் நினைச்சாங்க ஈசா என்கிறவன் ஒரு சாதாரணமான மனிதன், அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு என்ன மேன்மை கிடைக்க போகிறது என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் ஈசாயை தெரிந்து கொண்டார். ஈசாயின் புத்திரனாகிய தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று எழுதப்பட்டிருக்கிற இடத்திலே தாவீதின் சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனங்களே, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். சில பேர் நினைப்பாங்க இது அடிமரம், இந்த அடிமரம் பிழைக்காது என்று சொல்லி நினைப்பார்கள். பாருங்களேன், ஒரு மரத்தை வெட்டினதுக்கு அப்புறமா அந்த அடிமரம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா காய்ந்து போய்விடும். சில சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த அடிமரம் கொஞ்சம் உயிரா இருக்கிற போது பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு சில இலைகள் மேலே வருகிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் ரொம்ப காலம் அந்த இலைகள் நிலைத்திருக்காது, சீக்கிரத்தில் இது காய்ந்து காணாமற் போய்விடும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அடி மரத்துல இருந்து ஒரு துளிர் எழும்பு போகிறது. அந்த துளிர் அப்படியே மறைந்து போகிற துளிர் அல்ல, அது கிளையை போல் எழும்ப போகிறது. அந்த கிளை மறுபடியுமாய் செழிக்க போகிறது. எனக்கு அன்பான தேவஜனங்களே, இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. சில பேர் நினைப்பாங்க இவனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இது முடிந்து போன வாழ்க்கை, இதை மறுபடியுமாய் புதுப்பிக்க முடியாது, இதை மறுபடியுமாய் கட்ட முடியாது என்று சொல்லி அநேகர் சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அந்த ஈசா என்கிற அடிமரத்தில் இருந்து மறுபடியுமாய் துளிர் விட்டு அது எப்படி கிளைகள் எழும்பி செழிக்கதோ அது போலவே உங்க வாழ்க்கை மறுபடியுமாய் செழிப்புக்கு நேராக நடத்துவார், செழிப்பாக மாற்றுவார். அதில் இருந்து கிளைகள் புறப்படுகிறது அநேகர் காண்பார்கள். அதிலிருந்து புறப்படுகிற அருமையான கனிகளையும் காய்களையும் அநேகர் பார்க்கும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இதை சொல்லுகிற போது எனக்கு ஒரு சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. பாருங்களேன், ஆரோனுக்கு விரோதமாக ஏராளமான பேர் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னார், எல்லாரும் ஆளுக்கு ஒரு கோலை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். 12 கோத்திரத்தாரும் 12 கோலை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைக்கும்படி சொன்னாராம். கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக வைக்கப்பட்டது. அப்பொழுது பாருங்களேன், அந்த இடத்தில் ஆரோனின் கோல் மாத்திரம்தான் அடுத்த நாள் துளிர் விட்டு இருந்தது, பூ பூத்து இருந்தது, வாதுமலை பழங்களை மாத்திரம் கொடுத்திருந்தது. ஆனால் மற்றவருடைய கோள்களில் எந்தவித மாற்றமும் இல்லை, அது அப்படியே வெறுமையான கோளாகத்தான் இருந்தது. ஆனால் ஆரோன் கோலை மாத்திரம் கர்த்தர் துளிக்க பண்ணினார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இதை நான் மறுபடியுமாய் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கை மறுபடியுமாய் துளிர்க்கும். ஆரோனின் கோல் எப்படி துளிர்த்ததோ அதுபோல கர்த்தர் உங்க கரங்களில் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை மறுபடியுமாய் துளிர்க்க பண்ணுவார். அது எல்லா ஜனங்களும் காணும்படி செய்வார். அதன் மூலமாக உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய முறுமுறுப்புகளை கர்த்தர் ஒழிய பண்ணுவார். தேவனாக கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுகிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். அந்த கிளை எழும்பி செழிக்க போகிறதை காணப்போகிறீர்கள். அந்த இடத்துல ஆரோனுடைய கோல் எங்கே வைக்கப்பட்டிருந்தது தெரியுமா? கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தது. 12 பேருடைய கோல்களும் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக தான் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் கர்த்தர் ஆரோனை தெரிந்து கொண்டார். எனக்கு அன்பான தேவஜனங்களே, நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்விடும் என்று சொன்னார். அந்த வார்த்தையின்படியாகவே அந்த இடத்திலே ஆரோனின் கோல் மாத்திரம் துளிர்விட்டது, அது பூத்தது, வாதுமை பழங்களையும் கொடுத்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உங்க வாழ்க்கை மறுபடியுமாய் பூக்களை காண முடியும், கனிகளை காண முடியும், உங்க வாழ்க்கை செழிக்கிறதை நீங்கள் காண முடியும். இந்த புதிய வருடம் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படியாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். இந்த புதிய ஆண்டு உங்க வாழ்க்கையிலே கனி தரும் வாழ்வாக, ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய நான் உங்களை வாழ்த்துகிறேன். God bless you. Happy New Year. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய வருடமுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கனி கொடுக்கிற வாழ்வாய் அமையும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு கிளை எழும்பி செழிக்கத்தக்கதாக உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே மறுபடியுமாய் செழிப்பை காண உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். காரியங்கள் எல்லாவற்றையும் அனுகூலமாய் சாதகமாய் மாற்றி தரும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தினாலே பிள்ளைகள் வாழ்வில் நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபಕ್ಕೆ நல்ல பிதாவே, ஆமென். God bless you.